ஜெபம் பண்ண போகிறோம். நான் ஜெபம் பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமாக அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாலும் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது. அந்த அச்சத்திற்குள் நாங்கள் பிரவேசிப்பதற்கு முன்பு நாங்கள் உம்முடைய சமூகத்தை முற்றிலுமாக ருசித்து விட, இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு யார் உண்டு, பரலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கிற அந்த ஒரே சிந்தனையிலே இந்த உலகத்திலே கடந்து செல்ல இந்த நாளிலே உள்ள இந்த கூட்டமும் நாளைய தினமும் வருங்காலங்களிலே எங்களுக்கு கொடுக்கும் சந்தர்ப்பங்களும் பயன்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். 2-3 குறிப்புகளை குறித்து நான் உங்களிடத்தில் இன்றைக்கும் நாளைக்கு ஆராதனையிலேயும் நாளைக்கு மாலையிலேயும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்றால் நாம் லெந்து நாட்களிலே இருக்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத புத்தகத்தில் எந்த இடத்துலையும் லெந்து நாட்களை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் ஆசரிக்க சொன்னது எல்லாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் ஆதியிலே சபை எவ்வளவு வளமாக வளர்ந்து வந்தது. அந்த நாட்களிலே 400வது நூற்றாண்டு போல இந்த லெந்து நாட்களை பற்றிய அறிமுகம் நமக்கு செய்யப்பட்டது. அதில் இருந்து தொடர்ந்து இது அநேக சபைகளால் இது போற்றப்படுகின்றது. நமக்கு நல்லதோ, கடைசியாக சகோதரர்களே, உங்களுக்கு நற்கீர்த்தி உள்ளது எதுவோ, கற்புள்ளது எதுவோ, அன்புள்ளது எதுவோ, உண்மை உள்ளது எதுவோ அவைகளை சபைகள் பிடித்து கொண்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சபையாக இருக்க முடியாது. மனிதர்கள் ஆவிக்குள் வளர வேண்டும் என்பது வேத புஸ்தகத்தில் மிகவும் தெளிவாக இருப்பதனாலே ஏற்ற ஒரு காலத்தில் இந்த லென்டன் டேஸ் 40 நாள் உபவாசம், ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தாரே, அந்த உபவாசத்தை இந்த டே ஆஃப் ரிசரக்ஷனுக்கு முன்னாக, உயிர்த்தெழுந்த நாளுக்கு முன்பாக 40 நாளுக்கு முன்பாக பொருத்தி அந்த நாட்களிலே அவர்கள் செய்தது எவ்வளவு நன்றாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இதை கடைபிடிப்பது நல்லது பிரியமானவர்கள். ஏனென்றால் இந்த நாட்களிலே 40 நாட்களிலேயும் தற்பரிசோதனை செய்யப்படுகின்றது. மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. வாழ்க்கையிலே தினமும் கூட தற்பரிசோதனை, பாவ அறிக்கை என்பது. நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு முன்பு பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பாவத்திலே, கோபத்திலே நாம் சிக்கிக்கொள்ளத்தான் செய்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நிறைவு பெறுவது என்பது பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் none of us are going to be perfect. நாம் அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே தான் நாம் மற்றவர்களை குற்றம் சொல்லவோ கிரிட்டிசைஸ் பண்ணவோ முடியவே முடியாது. ஏனென்றால் யாருமே முழுமையான மனிதர்களாக அவருடைய கேரக்டரிலே, அவருடைய நடத்தையிலே இல்லை பிரியமானவர்களே. அது அப்படி இருப்பதனாலே நம்முடைய நடத்தை, நம்முடைய கேரக்டர், நம்முடைய இன்னர் மேன் அது வளர வேண்டியது இருப்பதனாலே, நாளொரு வண்ணமும் பொழுதறி மேனியாகவும் வளர வேண்டியிருப்பதனாலே இப்படிப்பட்ட சிறப்பு நாட்கள் 40 நாட்கள் என்ன செய்கின்றது பிரியமானவர்களே? நம்மை நீதியிலே வளரச் செய்கின்றது. நீதி உள்ளவன் இன்னும் நீதி உள்ளவனாக மாறட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனாக மாறட்டும். ஆத்தும ஆதாயத்தில் இருக்கிறவன் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரட்டும். ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுகிறவன் இன்னும் ஒரு 30 நிமிஷம் ஜெபம் பண்ணட்டும். இன்னும் பெருகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருகட்டும். வேத வசனங்களை வாசிப்பதிலே பெருகட்டும். இயேசுவை யோசிப்பதிலே பெருகட்டும். பிரியமானவர்களே, இதுதான் இந்த லெந்து நாட்கள் நம்மை இவைகளுக்கு நேராக வழி நடத்துகின்றது. இது மிக முக்கியமானது. இன்றும் நாளையும் நாம் இதை பார்க்க இருக்கின்றோம். என்ன பார்க்க இருக்கின்றோம்? அன்பை பார்க்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அன்பு இது ஒன்றுக்காக தான் நீங்களும் இயங்குகிறீர்கள், நானும் இயங்குகிறோம். கணவன் மனைவியிடத்தில் இதற்காக இயங்குகிறான், மனைவி கணவனிடத்தில் இதற்காக இயங்குகிறாள், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் இதற்காக இயங்குகிறார்கள், சிநேகிதன் இடத்துல இதற்காக இயங்குகிறாள், சிநேகிதன் இடத்துல இதற்காக இயங்குகிறான். நாம் இயங்குவதெல்லாம் அன்பு. ஆனால் நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஏங்கி எதிர்பார்க்கும் அன்பு இந்த உலகத்தில் எந்த மனிதனிடத்திலிருந்தும் எந்த மனுஷனிடத்திலிருந்தும் பெறவே முடியாது. அன்பு என்பது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கின்றது. அந்த அன்பை பற்றி தான் அது தேவ அன்பு. வருக, தேவ அன்பினிடத்திலே வருக.
பெருக, தேவ அன்பை பெருக, பெருகுக, தேவ அன்பிலே பெருகுக. நீங்கள் இதில் பெருகினால் எல்லாவற்றிலையும் பெருகுவீர்கள். நீங்கள் தேவ அன்பினிடத்திலே வருவீர்கள் என்றால், தேவனுடைய அன்பிலே தேவ அன்பை பெறுவீர்கள் என்றால், தேவ அன்பிலே பெருகுவீர்கள் என்றால், நீங்கள் எல்லாவற்றிலும் பெருகுவீர்கள். இதில் பெருகாமல் எதிலும் பெருக முடியாது. இதுதான் கதை சுருக்கம். பிரியமானவர்களே, செய்தியின் சாராம்சமே இதுதான். மனிதன் பெருக வேண்டும் என்பது அவனுக்கு எவ்வளவு விருப்பமானது. பிள்ளைகள் கல்வியிலே பெருக வேண்டும், குடும்பம் பொருளாதாரத்தில் பெருக வேண்டும், வாழ்க்கையிலே வளம் பெருக வேண்டும், பெருக வேண்டும், பெருக வேண்டும், பெருக வேண்டும் என்றால் தேவ அன்பிலே நீயும் நானும் பெருக வேண்டும். இப்படி பெருகாமல், பிரியமானவர்களே, நாம் மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் ஒரு காம்பவுண்டு கட்டி நாம் ஒரு பார்சனேஜ் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம். நாம மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவனாக மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே மனிதன் என்று ஒருவன் பிறந்திருப்பான் என்றால் அவன் தேவ அன்பை காணாமல் அவன் பெருக முடியாது. அதுதான் முக்கியமானது. பிரியமானவர்களே, தேவ அன்பை மனிதன் கண்டுகொள்ளாமல் மனிதன் பெருகவே முடியாது, சிரித்து போவான். அருமையானவர்களே, இதைத்தான் நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மாலையும் திரும்பவும் திரும்பவும் உங்களிடத்திலே உங்கள் நடுவிலே வைக்க விரும்புகிறேன். நீங்களும் இதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இரவிலே தூங்குவதற்கு முன்பு ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ உங்களுடைய படுக்கையின் ஓரத்திலே நீங்கள் முழங்காலிலே நிற்க நான் வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, ஏனென்றால் முழங்காலில் நிற்காமல் தேவ அன்பை பார்க்க முடியாது, மனம் உடையாமல் இயேசுவை பார்க்க முடியாது, கண்ணீர் விடாமல் கல்வாரியில் இணைய முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஓடி வந்திருக்கிறீர்கள் இந்த கூட்டத்திற்காக. இது நல்லது, மிகவும் நல்லது. நீங்கள் எவ்வளவு தூரம் இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுனுடைய உதவி உங்களுக்கு இருக்கும் பொழுது யாருடைய உதவி உங்களுக்கு வேண்டியதில்லை. நீங்கள் யாருடைய முகத்தையும் பார்க்க வேண்டாம். அதிகாலையிலே இயேசுவின் முகத்தை பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே முழங்காலில் நின்று நீங்கள் கண்ணீர் விடுவீர்கள் என்றால், இந்த உலகத்தில் எந்த மனிதனிடத்திலும் நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய அவசியமே வராது. பிரியமானவர்களே, அன்பு, விசேஷித்த அன்பு 40 நாட்கள். பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய ஆயுசு முழுவதுமே இந்த அன்பை பார்த்து கொண்டே இருக்கலாம். என்ன அன்பு, என்ன பெரிய அன்பு! பிரியமானவர்களே, தேவ அன்பு. பிரியமானவர்களே, இந்த தேவ அன்பு ஒரே ஒரு வசனத்திலே ரத்தன சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய மிகவும் முக்கியமான ஒரு கருத்து வசனம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பாராமல் தெரியும். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் என்பது இந்த உலகத்திலே இஸ் இட் ரெலவென்ட்? கடவுள் என்கிற பேச்சு, a discussion about God, is it relevant? பிரியமானவர்களே, கடவுளை பற்றி பேசினால் இது ஏதோ பைத்தியக்காரத்தனம். அதுவும் இயேசுவை பற்றி பேசினால் இது ஒரு குறுகிய மனம். எம்மதமும் சம்மதம், இது ஒரு குறுகிய மனம். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்தும் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தும் புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் நான் போதும். பிரியமானவர்களே, இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கும் எனக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் புறப்பட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் எமில் ஜெபசிங். அப்புறம் உங்க பேரை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் என்ன வேணும்? இது இருந்தால் போதும், எல்லாம் நமக்கு இருக்கும். இது இல்லை என்றால் இருக்கிறதும் இழந்து போகும். எல்லா மனிதர்களுக்கும் தான். உங்களுக்கு மாத்திரம் நான் சொல்லலை, எனக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன், கோயம்புத்தூர் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் இந்த மனிதன், இது இருந்தால் போதும். பிரியமானவர்களே, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று பரிசுத்த வேதம் ஒரு நாளும் வாதாடுவதே இல்லை. ஆதியிலே தேவன்
வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிக்கின்றது. இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று வெளிப்படுத்துதலை ஸ்ட்ரைட்டாக முடிகின்றது. அருமையானவர்களே, மனிதர்களாகிய நாம் நம்மை பற்றி நினைப்பதற்கு அதிகமாக நினைக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அதுக்கு முன்னால கடவுள் இருந்தாரா இல்லையா? Who knows the prehistoric life of God? We know God only when God came into history. ஆதியிலே என்று சொன்ன பிறகுதான் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பது வருகின்றது. அந்த ஆதியிலே என்பதற்கு முன்னாக இருக்கிறவர் எவ்வளவு நாள் இருந்து கொண்டிருக்கிறார்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கடவுளே. பிரியமானவர்களே, தேவன் அருமையானவர், நல்லவர், மகா சக்தி உள்ளவர், சர்வத்தையும் படைத்தவர். ஆனால் இட் இஸ் நாட் தி அட்ராக்ஷன் ஃபார் யூ அண்ட் மீ. தேவன் அன்பாக இருக்கிறார். தட் இஸ் தி அட்ராக்ஷன். ஒரு மனிதனுக்கு ஒரு பெண் வேண்டும் என்றால் அவளிடத்தில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய புருஷனை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு இல்லை என்றால் அவள் பெண்ணா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு கணவனுக்கு எல்லாம் இருக்கலாம், அவன் எல்லோரும் போற்றலாம், ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு வந்தோடனே தன்னுடைய மனைவி அவன் சீருவான் என்றால் அவன் மனுஷனா? அதுபோலதான் கடவுள். கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? தேவன் அன்புள்ளவராக இருக்க வேண்டும், அடிக்கிறவராக இருக்கக்கூடாது. நமக்கு யாராவது பிரியம் இல்லைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு யாராவது தப்பு செய்தா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நன்மை செய்திருப்போம், தீமை செய்திருப்பாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் என்னைக்கு சாவான்? ஒரு நாளும் கர்த்தர் அப்படி சொல்ல போவதில்லை. ஒரு நாளும் கர்த்தர் சொல்ல மாட்டார் அப்படி. நாம் எவ்வளவோ தேவனை நாம் புண்படுத்திருக்கிறோம். நாம் எவ்வளவோ தேவனை புண்படுத்திருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே நான் குன்னூரிலே ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஏவாள் எவ்வளவோ புண்படுத்தினார். அதிலிருந்து நாம் எல்லாருமே புண்பட்டு விட்டோம். பிரியமானவர்களே, நாம் எல்லோருமே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அந்த இன்ஹெரிட்டட் சின், பிரியமானவர்களே, இந்த ஒரிஜினல் சின், அந்த ரத்தத்திலே அது வந்து விடுகின்றதுனாலே, அந்த ஆதாமின் ரத்தம் அப்படியே பாஸ் பண்ணி வருவதனாலே என்னுடைய தன்மை என்னுடைய மகனுக்கு வந்து விடுகின்றது. 3 பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள், 3 பிள்ளைகளுக்கு வந்து விடுகின்றது அப்பாவினுடைய காரியங்கள். பிரியமானவர்களே, இது ஒரிஜினல் சின். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம். தி ஆக்சுவல் சின், தி ஒரிஜினல் சின் பிளஸ் தி ஆக்சுவல் சின், இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் நம்மை அடித்திருக்க வேண்டும். அணைக்கிறார். அன்பு. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய அன்பு! பிரியமானவர்களே, மகா பெரிய வல்ல தேவன். அவரை யார் அறிய முடியும்? Who can? யாராலும் முடியாது. பிரியமானவர்களே, அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். யூனிவர்ஸ். யாரால சொல்ல முடியும்? எத்தனை கேலக்சிஸ், எத்தனை பால் மண்டபங்கள், எத்தனை சூரியன். நம்ம ஒரு சூரியன் தானே கண்ணுக்கு தருது. மில்லியன்ஸ் ஆஃப் சூரியன் இருக்குது. பிரியமானவர்களே, யூனிவர்ஸ் என்றால் எண்ண முடியாத சூரியன்கள் இருக்கின்றது. அந்த யூனிவர்ஸ்ல எண்ண முடியாத கேலக்சிஸ் இருக்கின்றது. ஒவ்வொரு கேலக்சிலையும் எண்ண முடியாத சூரியன்களும் எண்ண முடியாத சோலார் சிஸ்டமும் இருக்கின்றது. நமக்கு தெரிகிறது ஒரே ஒரு சூரியன் தான். பிரியமானவர்களே, அந்த ஒரே ஒரு சூரியனிலே மனிதர்களுக்கு என்ன தெரிஞ்சது? பிரியமானவர்களே, ஒரு நாளிலே 9 கோளம் இருக்கிறது என்கிறார்கள், இன்னொரு நாளில் 8 கோளம் இருக்கிறது என்கிறார்கள். ஒரு நாள் புளூட்டோ உண்டு என்று சொல்கிறார்கள், ஒரு நாள் புளூட்டோ இல்லை என்று சொல்லுகின்றார்கள். பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 2006வது வருஷத்தில் 1930வது வருஷம் புளூட்டோ உண்டு என்று சொன்னார்கள். உண்மையிலேயே புளூட்டோ என்கிற பெயரை கொடுத்த ஒரு பிள்ளை 12 வயசு பிள்ளை. ஒரு 12 வயசு பிள்ளை அதை கண்டுபிடித்த உடனே அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் அதை கண்டுபிடிப்பதிலே மிகவும் முக்கியமானவர். தன்னுடைய கிராண்ட் சைல்டை சொன்னார், இப்படி தாத்தா ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன பேர் கொடுக்கலான்னு. அந்த 12 வயசு பிள்ளை 1930வது வருஷம் அவங்க தாத்தாட்ட சொன்ன பேர் புளூட்டோ. இன்றைக்கு இல்லை. பிரியமானவர்களே, பூமி தட்டையானது என்பார்கள், பிறகு உருண்டையானது என்பார்கள்.
அணுவை பிரிக்க முடியாது என்பார்கள், பிறகு பிரிக்க முடியும் என்பார்கள். விஞ்ஞானம் நல்லதுதான், விஞ்ஞானிகள் அநேகம் செய்வது நல்லதுதான். ஆனால் விஞ்ஞானிகள் நம்முடைய எண்ட் அல்ல. சயின்ஸ் இஸ் நாட் அவர் எண்ட். சகோதரனே, சகோதரியே, வேத புஸ்தகமே என்னுடைய எண்ட், உன்னுடைய எண்ட். மிகவும் கஷ்டப்பட்டது யார் தெரியுமா? அந்த 9 கிரகத்தையும் எட்டாக்குன உடனே சோசியக்காரங்க. இவ்வளவு நாள் 9 கிரகத்தை வச்சு போட்டு பார்த்தாங்க. இப்ப அத்தனையும் மாற்ற வேண்டியது இருக்கு, அவ்வளத்தையும் மாற்ற வேணும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரியவர்! யாரால் யாரால் அவரை அவரை கிரகிக்க முடியும்? யாரால் அவரை கிரகிக்க முடியும்? அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர். ஒரு யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துக்குள்ள அப்படியே வந்து விட்டாரே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். The personal supreme being, that is the definition for God. The personal supreme being, the personal supreme being who created the universe, who controls it, who cares for it. பிரியமானவர்களே, இதுதான் ஒரு பெரிய, ஒரு நல்ல, எனக்கு பிரியமான ஒரு டெஃபினிஷன். கடவுள் என்பவர் யார்? the personal supreme being. பெரியவர், யாராலும் கண்டுகொள்ள முடியாதவர், அணுக முடியாதவர். பாவிகளாக நாம் மாறினதுனாலே, ஏதேனிலே 3வது அதிகாரத்தில் இந்த வீழ்ச்சி வந்ததுனாலே, நாம் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டதுனாலே, நாம் கர்த்தரை அறிய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டதுனாலே, அவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரியவராக நம்முடைய இருதயத்திலே அவரை நம்மால் உணர்ந்து கொள்ள கூட முடியாத அளவிற்கு, நம்முடைய அறிவிலே ஒரு வடிவம் கொடுக்க முடியாத அளவிற்கு அவர் ஒரு ஆவியாக, ஸ்பிரிட், ஒரு ஆவியாக, ஆரம்பம் இல்லாதவராக, தொடக்கம் இல்லாதவராக, முடிவில்லாதவராக, மாறாதவராக. இதான் the attributes of God. பிரியமானவர்களே, infinite and eternal, unchangeable, unchangeable. எவ்வளவு வல்லமையான ஒரு பெரிய தேவன், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர்! பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய கையை ஒரு ஆரமாக வைத்து அப்படியே ஒரு வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். அதுதான் சூரியன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வட்டத்திலே உங்களுடைய ஒரு பின்னை வைத்து ஒரு சின்ன ஒரு புள்ளி வையுங்கள். அதுதான் இந்த உலகம். அவ்வளவு பெரிய சூரியன் பிரியமானவர்களே, அவ்வளவு தூரத்தில் இருப்பதனாலே நமக்கு சின்னதாக தெரிகின்றது. அவ்வளவு பெரிய சூரியன், அந்த வட்டம் நம்முடைய கையிலே எவ்வளவு பெரிய வட்டம் போடுகிறோமோ போட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் அதிலே அந்த ஒரு சின்ன பின்னை வைத்து ஒரு புள்ளி வையுங்கள். அதுதான் இந்த உலகம். இந்த உலகத்து 5 கண்டம், அதிலே நம்ம கண்டம். எத்தனை நாடு, எத்தனை மாநிலம், எத்தனை மாவட்டம், எத்தனை தாலுகா, எத்தனை பஞ்சாயத், எத்தனை கிராமம், எத்தனை தெருக்கள், எத்தனை வீடு, அத்தனை பிள்ளைகள். அதுல நீங்களும் நானோ ஒரு புழு என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். கேள்வி கேட்கிறான் கடவுளை. பிரியமானவர்களே, அவ்வளவு பெரியவர். யோவான் 3:16 பெரிய அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனுஷன் அந்த கர்த்தாதி கர்த்தாவை காண முடியாதவரை ஓடி ஓடி போய் தேடி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஓடி ஓடி போ, தேடி தேடி பார், வருஷா வருஷம் ஓடு, வருஷா வருஷம் தேடு, கண்டுபிடிக்க முடியாது. அதனாலே ஒரு சில சமயத்திலே பிரியமானவர்களே, நம்மால் தாங்க முடியாத நிகழ்ச்சிகள் நம்முடைய குடும்பங்களிலே நடக்கின்றது. நாம் நினைப்பது அடிக்கடி நடப்பதில்லை, நடப்பதையும் நம்மால் யூகிக்க முடியவில்லை. எல்லாமே நம்முடைய லைஃப் ஒரு அசம்ஷன்ஸ். நமக்கு திட்டவட்டமாக இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு இதுதான் நடக்கணும் சொல்ல முடியல. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைங்க இதெல்லாம் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும். நிறைய பிள்ளைங்க பரீட்சைக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஹை மார்க்ஸ் எடுக்கணும், நல்ல கிரேட் வேணும். ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கிறோம். நல்ல கிரேட் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் பில்டப் பண்ண முடியாது என்பது முக்கியமானது. நம்முடைய பிள்ளைகள் மெரிட்டில் வரணும். எந்த காலேஜிலேயாவது கேபிட்டல் ஃபீ கொடுத்து உங்கள் பிள்ளைகளை ஒரு நாளைக்கு சேர்க்காதீங்க.
நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கட்டும், மெரிட்டில் வரட்டும், அதெல்லாம் வரட்டும். ஆனால் திடீரென்று சில சமயத்தில் நல்ல மார்க் எடுத்துக்கிட்டு இருந்த நம்ம பிள்ளைகள் பரீட்சை ரிசல்ட் வரும்போது ஃபெயில் வரும் பொழுது எவ்வளவு குழம்பி போகுது மனம், எவ்வளவு குழம்பி போகுது. நம்ம நம்பி இருப்போம், கை மாத்து கேட்கிறாங்க, 10,000 ரூபா கொடுக்கும், 1 லட்சம் ரூபா கொடுக்கும். கொடுத்த பிறகு நம்மளை எட்டி பார்ப்பதில்லை, எப்பமாவது ரூபா கேட்டுருவாங்களோன்ட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு கடைசியில் நம்ம காசு காணாம போகுது. குழப்பம். எத்தனை கணவன் மனைவியின் நடுவில் எவ்வளவு குழப்பங்கள் பிரியமானவர்களே, எத்தனை குடும்பங்களில் குழப்பங்கள் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, அருமையான விசுவாசி ஒரு நல்ல மனைவி ஒரு நம்பி கெட்டுகிறாள். அவன் கெட்டு வரைக்கும் நன்றாக இருக்கிறான். கெட்டின பிறகுதான் தெரிகின்றது இவன் குடிகாரன். எவ்வளவு குழப்பம் வருகிறது பிரியமானவர்களே, வீட்டிலே எவ்வளவு குழப்பம் வருகின்றது. நல்ல முறையில் படிக்கிறதுக்காக நம்முடைய பிள்ளைகளை தூரத்தில் ஹாஸ்டலுக்கு அனுப்புறோம். அங்க இருந்து செய்தி வருகின்றது, உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் கெட்டு போனாள், ட்ரக்ஸ் எடுக்கிறான். எவ்வளவு குழப்பம் பிரியமானவர்களே. அப்போ அனைவர் நம்ம இருந்த குழப்பம் வருது பிரியமானவர்களே. மனிதர்கள் தேடுகிறார்கள் கர்த்தரை, கடவுளை, தேவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் தேடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அந்த தேவையை இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி செய்தாலும் அதை சந்திக்க முடியவில்லை. அதற்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வேண்டியது இருக்கின்றது. அது தேவன்தான். தேடுகிறார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது மனிதருடைய மனதில் குழப்பம் வருகின்றது. குழப்பம் வரும் பொழுது அந்த எண்ணம் வரத்தான் செய்யும். கடவுள் எங்க இருக்காரு, இவ்வளவு ஜெபம் பண்ணனே, ஒழுங்கா கோயிலுக்கு போறேன், இவ்வளவு ஊழியத்தில் இருக்கிறேன், என்னுடைய வீட்டில் இப்படி நடக்கலாமா, எனக்கு இப்படி வரலாமா, குழப்பம் வரத்தான் செய்யும். இந்த சங்கீதம் 14வது அதிகாரம் 1 வசனத்தில் தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறான்னு ஒரு வசனம் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த மதிகேடன் என்கிற வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த எபிரேய வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னன்னா, மதிகேடன் என்பது மனதில் குழம்புகிறவன். அதனால நம்ம ஒரு சிலரை மட்டும் சொல்ல முடியாது. அவன் ஒரு ஏத்தியஸ்ட் சொல்லுவான்னு நம்ம சொல்லவே கூடாது. அந்த பொருளே இல்லை அங்கே. அது மனதில் குழம்புகிறவர்கள். சில நேரத்தில் ஒரு அவசரத்தில், ஒரு கஷ்டத்தில், ஒரு கவலையில் கடவுள் எங்க இருக்கார்? பிரியமானவர்களே, அப்படி தேடி 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 அலுத்து போன ஒரு வேளையில் தேவனை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் தேடி கண்டுபிடிப்பதை விட, ஓடி கண்டுபிடிப்பதை விட, ஒரு சாக்பீஸை வைத்து, மறுபடியும் சொல்றேன், தரையில் ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள முழங்கால நின்று இயேசுவேன்னு சொன்னா கண்டுபிடிச்சிடலாம். பிரியமானவர்களே, யோவான் 3:16 அதுதான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவே தம்முடைய மடியில் இருக்கும் குமாரனை வெளிப்படுத்தினார். ரெவலேஷன் வெளிப்படுத்தல். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுதல் என்பது என்ன? இட்ஸ் ரெவலேஷன். நானாக என்னை ரட்சித்துக் கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே. 19 வயதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நானாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது ஒரு கிருபை மாதிரி அப்படி எனக்குள்ள வந்து இறங்கிட்டு, கிருபை மாதிரி. born again, மறுபடியும் பிறத்தல் என்பது அது வந்து ஒரு ஹியூமன் எக்ஸசைஸ் அல்ல பிரியமானவர்களே. அது ஒரு மனிதனாக தன்னை செப்பனிட்டு கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே. மனிதன் தன்னைத்தானே சரியாக்கி கொள்ள முடியாது. புது வருஷம் பிறக்கின்றது, ராத்திரி 12 மணிக்கே அந்த மணி அடிக்கின்றது. இந்த வருஷம் நான் கோபப்பட மாட்டேன், மனைவியை திட்ட மாட்டேன், பிள்ளைகளை அடிக்க மாட்டேன். 10 நாள் கடந்து போது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கோபம் ஜாஸ்தி. பிறந்த நாள் வருகின்றது, நம்ம எத்தனையோ புது காரியங்களை யோசிக்கிறோம். முடியவில்லை பிரியமானவர்களே, முடியவில்லை. எனக்கும் முடியாது, உங்களுக்கும் முடியாது, எந்த மனிதனுக்கும் முடியாது. அவனுடைய கேரக்டரை அவனே பில்டப் பண்ண முடியாது பிரியமானவர்களே. அதுக்கு ஒரு கிருபை வேண்டியது இருக்கின்றது, ஒரு வல்லமை வேண்டியது இருக்கின்றது, ஒரு சக்தி வேண்டியது இருக்கின்றது. அதுதான் சிலுவை பிரியமானவர்களே. அது கொடுக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை கூறுகின்றது. இயேசுவை விசுவாசிக்காமல் மனிதனுடைய இருதயம் மாறப்போவதில்லை பிரியமானவர்களே. இயேசு அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு ஒரு மத ஸ்தாபகர் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மதமும் அல்ல பிரியமானவர்களே. புத்த மதம் இருக்கின்றது, பற்பல மதங்கள் இருக்கின்றது. சரித்திரத்திலே அந்த மதங்களோடு சேர்த்து கிறிஸ்தவ மதம் கிறிஸ்து உருவாக்கினார் என்று சொல்கிறார்கள். தப்பு பிரியமானவர்களே.
சரித்திரத்தை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனாலே கிறிஸ்தவத்தை எழுத எந்த மனிதனுக்கு உரிமை கிடையாது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு அனுபவம், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். கர்த்தரை இயேசுவில் கண்டுவிடுதல், இயேசுவில் என்ற ரட்சிப்பை கண்டுவிடுதல், என்ற இருதயத்திலே இயேசுவினுடைய அந்த வந்த ஒரு புண்ணியத்தை பெற்றுவிடுதல், என்னுடைய இருதயம் மாறிவிடுதல். பழையவன் போய்விட்டான், புதியவன் வந்து விட்டான், புது சிருஷ்டி. பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ரகசியம் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எந்த மனிதனும் பேசவே முடியாது. ஆக்ராவுக்கு போகாமலே தாஜ்மஹாலை பற்றி 40 பக்கம் எழுத முடியும், ஆனால் இயேசுவை பற்றி 4 வரி கூட எழுத முடியாது. தாஜ்மஹாலை பார்க்காமலே தாஜ்மஹாலை பற்றி ஒரு கட்டுரை எழுத முடியும், இயேசுவை பார்க்காமல் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலே தான் பிரியமானவர்கள், ரொம்ப ஸ்டெடியாக பரலோகம் இருக்கின்றது. புலோகத்திலே மனிதர்கள் என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி எல்லாம் இருக்கிறார்கள். ஏனென்றால் they have got some physical strength, அவர்களுக்கு சில மணி பவர் இருக்கின்றது, and they are in good position. அப்படி என்பது மாத்திரமல்ல, ஒரு கையில காசு இல்லாத ஒரு ஆளு, உடல்ல பலன் இல்லாத ஒரு ஆளு, அவங்க கூட அப்படித்தான் இருக்கிறான். பிரியமானவர்களே, மனிதன் என்பவன் யார்? பெருமையின் உருவம். பிரியமானவர்களே, வில்லியம் பார்க்லே சொல்வது போல, the chiefest sin is human pride. மனிதனுடைய பெருமை. பிரியமானவர்களே, மனிதனுடைய பெருமை. பிரியமானவர்களே, நீங்கள் ரோட்டிலே பிச்சை கேட்கிறார்கள், ஒரு 50 பைசா கொடுங்களேன், அவங்க முகம் எப்படி சுழியுது. சில சமயத்தில் 50 பைசா திரும்ப கொடுத்துருவாங்க, 5 ரூபா வேணும் குறைந்தது. அத்தனை பெருமை. பிரியமானவர்களே, அத்தனை பெருமை. எனக்கு ஒரு பதவி வந்துட்டு, எனக்கு ஒரு நாக்காளி இருக்குது, எனக்கு கீழே இருக்கிறவங்கலாம் என்னோட வயசுக்கு மூத்தவங்க, ஆனா அவங்க எல்லாரும் எனக்கு முன்னால நிக்கிறாங்க, அதுல எனக்கு எத்தனை பெருமை. பிரியமானவர்களே, servanthood is leadership. கிடையாது, யார் இடத்துலையுமே கிடையாது. பிரியமானவர்களே, கையில் காசு வருது, ஒரு வேலை வருது, கையில் காசு வருது, அது பிறகு என்ன? அப்பாவை நினைக்கிறது இல்லை, அம்மாவை நினைக்கிறது இல்லை. ஒரு பதவி வருது, ஒரு யூனிஃபார்ம் வருது, அதோட சேர்ந்து ஒரு அத்தாரிட்டி வருது. என்ன பெருமை. பிரியமானவர்களே, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிஃபார்ம். மனிதன் எவ்வளவு பெருமை உள்ளவன். பிரியமானவர்களே, அந்த பெருமை உள்ளவனாக அவன் இருப்பதனாலே தான் அவனுக்கு இயேசுவை அணுக முடியவில்லை. ஏனென்றால் அவர் அவ்வளவு சிறுமை உள்ளவராக வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இவ்வளவாக உலகத்திலே அன்பு கூர்ந்து, இப்படி பிரியமானவர்களே, கர்த்தர் அளவுக்கு மிஞ்சி தன்னை தாழ்த்தி விட்டாரா? அவர் அளவுக்கு மிஞ்சி எப்படி ஒரு மனுஷருக்கு அடிபட வேண்டிய அளவுக்கு வந்து விட்டாரா? அதனாலே மனிதன் அவரை ஒரு அற்பமாக நினைக்கிறான். அருமையானவர்களே, அப்படி அல்ல, அது தேவ திட்டம். தேவ திட்டம். இன்னைக்கு நாளைக்கு நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஏன் why God reduced himself to that level. அருமையானவர்களே, நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்தை பார்ப்பீங்க. அதிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வந்தா அதுல தேவனாகிய கர்த்தர்னு வரும். ஏன்னா அந்த அதிகாரத்தில் தான் மனுஷனை சிருஷ்டிக்க போறாரு. அப்போ அந்த வேர்டு எபிரேய வார்த்தையில அந்த தேவன் என்கிறது ஏலோகிம். ஏலோகிம்னா தொட முடியாதவர், காணக்கூடாத இடத்துல இருக்கிறவர், பெரிய பவர்ஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். அதான் அந்த வேர்டு. அந்த வேர்டுனுடைய மீனிங் நெருங்க முடியாதவர், தேவன் ஏலோகிம். ஆனால் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் இருக்கும். அதாவது யாவே ஏலோகிம் என்று எபிரேய பாஷையில் இருக்கு. அதனுடைய நல்ல பொருள் என்ன தெரியுமா? a God who stoops. குனிகின்ற ஒரு தேவன், தொட முடியாத ஒரு தேவன், குனிகின்ற ஒரு தேவன். எறும்பின் இடத்துல பேச வேண்டும் என்றால் யானை என்ன செய்ய வேண்டும்? எறும்பு அளவுக்கு குனிய வேண்டும். எறும்பு யானை அளவுக்கு வர முடியாது. அதுதான் யோவான் 3:16. தேவன் தேவன் என்னையும் உன்னையும் சிநேகித்ததுனாலே, நேசம் கொடுத்ததுனாலே, பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் சிலுவையிலே விழுந்து போன தூதனுக்காக சாகவில்லை,
விழுந்து போன தூதனுக்காக சாகவில்லை. அவர் அந்த விழுந்து போன அந்த தூதனுக்கு, பிரியமானவர்களே, பேரடைஸ் லாஸ்ட் புக் 4 நீங்கள் வாசித்து பார்த்தால் என்ன அழகாக மில்டன் அந்த விழுந்து போன தூதனை அவர் டிஸ்கிரைப் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அவனை விழுந்து போன தூதர்களுக்காக இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் இப்படி யோசித்து விட்டார். தூதன் தெரிந்து துணிந்து அவன் தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய மனதில் யோசிக்க ஆரம்பித்தான், தள்ளப்பட்டான். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து விட்டது. தெரியாமல் செய்தாள். ஆகினாலேதான் அவர் சொன்னது சிலுவையிலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் எவ்வளவோ பாவம் செய்திருக்கலாம், நான் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன். ஆனா நம்ம நினைப்போம், நீ தெரிந்துதானே செய்த, நீ துணிந்தானே செய்தன்னு. ஆனால் கர்த்தராகிய தேவனோ, பிதாவாகிய தேவனோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ, நீங்கள் இதுவரைக்கும் செய்த எந்த பாவத்தையும், இனிமேலும் செய்ய போகிற எந்த பாவத்தையும் தெரியாமல் செய்தேன் என்று கூறுகிறார். என் மகன் தெரியாமல் செய்யிட்டான் ஐயா, என் மகா தெரியாமல் செய்யிட்டான் ஐயா. அதுதான் நமக்கு கிடைச்ச சிலாக்கியம், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம செய்த எல்லா பாவத்தையும் என் பிள்ளை தெரியாம செய்யிட்டு, ஸோ நான் மன்னிப்பு கொடுப்பேன், நான் மன்னிப்பேன். தட்ஸ் அப் டு மீ, நான் மன்னிப்பேன். இதுதான் பிரியமானவர்களே இயேசு, வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. பிரியமான இயேசு மன்னிக்கிறார், இயேசு ஏற்றுக்கொள்கிறார், இயேசு வாழ வைக்கிறார். இயேசுவை விட்டால் மன்னிப்பு இல்லை, மன்னிப்பு இல்லை என்றால் வாழ்வே இல்லை. அதனாலதான் கடவுள் பூமியிலே கடவுளில் கடவுளாக இருந்தவர் மனுஷனில் மனுஷனாக வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, பிரியமானவர்களே, இந்த யோவான் மட்டும்தான் இந்த ஒரே பேரான குமாரன் என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். யோவான் 1:14 ஒரே பேரான குமாரன்கிறது வரும். என்னுடைய விருப்பம், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீங்கள் ரொம்ப டைம் கொடுக்கணும்னு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் டெலிவிஷனில் ரொம்ப நேரம் உட்காராதீங்க. நீங்கள் உங்களுக்கு வேண்டிய இமெயிலுக்காக மாத்திரம் நீங்கள் கம்ப்யூட்டருக்கு போங்க. ஆனால் வீணாக போய் இமெயிலில், இந்த இன்டர்நெட்டில் விழுந்து, இந்த சேட் ரூமில் விழுந்து, உங்களுக்கு தெரியாத ஆட்கள்கிட்ட போய் நீங்கள் எதுலேயும் மாட்டிட்டு கிடக்காதீங்க. அப்படி நேரம் செலவழிக்காதீங்க. நமக்கு டெக்னாலஜிலாம் ரொம்ப நல்லது தான், ஆனால் உங்கள் நேரத்தை அது சூறையாயிடும். இன்றைக்கி டெலிவிஷன் ரொம்ப நல்லது தான், ஆனால் அவங்க சொல்கிறாங்க உலகத்தில் ஹோம் தியேட்டருங்கிறாங்க. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு விசுவாசிக்கு டெலிவிஷன் வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் டெலிவிஷன் உங்களை இயேசு விட்டு பிரிக்காம காத்துக்கொள்ளுங்க. உங்க கம்ப்யூட்டர் உங்களை இயேசு விட்டு பிரிக்காம காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய மொபைல் போனில் நீங்கள் பாவத்தில் விழுந்துடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு மனிதன் பாவம் செய்யணும்னா அவன் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை, பாவம் அவனுடைய பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது. பிரியமானவர்களே, அந்த அளவில் இருப்பதனால என்னுடைய விருப்பம் என்னன்னா, எதுக்கெல்லாம் நேரம் அவசியம் இல்லையோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். அதெல்லாம் கட் பண்ணிட்டு என்னுடைய ஜெபம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் உங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கே போனாலும் இதுதான் நான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் நம்ம முழங்கால நிற்க கொடுக்கணும், ரொம்ப நேரம் நம்ம வேதத்தை வாசிக்க கொடுக்கணும். நம்ம நிறைய விளங்காது, பரவாயில்ல, அது பற்றி கவலைப்படாதீங்க. என்னோட ஒரு தம்பி சொன்னாங்க, அண்ணே எனக்கு நிறைய பைபிளில் விளங்கலே. நான் உங்களுக்கு சொன்னேன், தம்பி விளங்காததுக்காக கவலைப்படாதீங்க, ஆனால் விளங்குனதுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. உங்களுக்கு என்ன விளங்குதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும், நம்ம கீழ்ப்படியணும். ஆனால் என்னுடைய வாஞ்சை நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதா என்னுடைய வாஞ்சை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள்கிட்ட, உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் மனைவிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். உங்களுடைய நெய்பர்ஸுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னா வருக, தேவ அன்பின் இடத்தில் வருக, பெருக, தேவனுடைய அன்பை பெருக, பெருகுக, தேவனுடைய அன்பில் பெருகுக. ரிலேஷன்ஷிப்ஸ் will be beautiful. பிரியமானவர்களே, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வசனங்களை நான் மடமடான்னு சொல்கிறேன். யோவான் 1:14 குறிச்சிக்கோங்க, வாசிங்க. பிறகு 18, யோவான் 1:18 குறிச்சிக்கோங்க. பிறகு யோவான் 3:16 குறித்து கொள்ளுங்கள். பிறகு யோவான் 3:18 குறித்து கொள்ளுங்கள். பிறகு 1 யோவான் 4:9 குறித்து கொள்ளுங்கள். இந்த 5 இடத்துலையும் இந்த ஒரே பேரான என்கிற இந்த பதம் வருது. இந்த ஒரே பேரான குமாரன், இது ஒரு மனுஷ பதம் அல்ல. அது நீங்க மனசுல வச்சுக்கிடணும். ஒரு குமாரன், ஒரு மகன் உடனே நம்ம இமேஜினேஷன் எல்லாம் இன்னொரு டைரக்ஷன் போகுது. அந்த மீனிங்கே கிடையாது. இது ஒரு தெய்வீக பதம், நமக்கு விளங்கிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட பதம். இது ஒரு தெய்வீக பதம்.
துவக்கம் அறியாத குமாரன், முடிவு இல்லாத குமாரன், மாறாத குமாரன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான குமாரன். அருமையானவர்களே, அதை 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 நாம் சிந்தித்து கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், அவரை விசுவாசிக்கிறவன். பாருங்கள், இந்த ஒரு வசனத்தில் எவ்வளவு எத்தனை அர்த்தங்கள் அடங்கி இருக்கின்றது. இந்த God whom we cannot see, the God whom we can see, and you and me. என்ன நல்லா இருக்கு பாருங்க, என்ன அருமையான ஒரு வசனம். தேவன், இயேசு, நான் விசுவாசிக்கிறவன் எவனோ. இது 3 இடத்துல வேதத்துல வருது, பார்த்துக்கிடுங்க. எவனோ நிறைய இடத்துல வருது, ஆனால் 3 முக்கியப்படுத்த விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த கிரேக்க வார்த்தையினுடைய சரியான பொருள் விசுவாசித்து கொண்டே இருக்கிறவன் எவனோ. இட்ஸ் நாட் a one time faith, all the time in your life. பிரியமானவர்களே, விசுவாசித்து கொண்டே இருங்கள். இன்னொரு இடத்துல இப்படி வருது, அவரை அறிக்கை செய்கிறவன் எவனோ, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. இந்த 3 எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவை வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் அறிக்கை செய்கிறவன் எவனோ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டே இருக்கிறவன் எவனோ, விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறவன் எவனோ, அவன் நானாக இருக்கட்டும் ஆண்டவரே. அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறவன் எவனோ, அவன் நானாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டே இருக்கிறவன் எவனோ, அவன் நானாக இருக்கட்டும் ஆண்டவரே. இதுதான் இன்னைக்கு ராத்திரி உங்க ஜெபமா இருக்கணும். இதான் என்னோட வாஞ்சை. இதுதான் நான் வந்தேன், வேற எதுக்கு நான் வரல. ஐயா என்னை கூப்பிட்டாங்க, நான் வர்றதுக்கு ஒரே ரீசன் உண்டுன்னா, பிரியமான என் அருமையான சகோதரர்களே, என் அருமையான சகோதரிகளே, என்னுடைய ஒரே நோக்கம் உங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கப்படணும். உங்களுடைய எல்லாருடைய வாயிலையும் இயேசுனுடைய நாமம் வரணும். உங்களுடைய ஒவ்வொருடைய அன்றாட வாழ்க்கையும் இயேசுனுடைய சித்தப்படி செலவழிக்கப்படணும். இந்த 3 நடக்கட்டும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நீங்கள் சந்தோஷமாக படுக்க போகட்டும், நீங்கள் மகிழ்ச்சியோடு காலமே எழுமட்டும், நீங்கள் கம்பீரமாக உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகட்டும். ஒரு 2 வீலர்லையோ 3 வீலர்லையோ 4 வீலர்லையோ கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும். இந்த தெருக்களில் கர்த்தர் உங்களுடைய வீட்டை சுற்றி ஒரு காவல் வைக்கட்டும். பொல்லாத மனிதர்கள் உங்கள் வீட்டை விட்டு தள்ளி வைக்கட்டும். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ளட்டும், கண்மணியை போல காத்துக்கொள்ளட்டும். நீங்க கவலைப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, வீட்டுக்குள்ள எந்த விதமான குழப்பமும் வரக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும். அதான் வருது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் எவனோ அவன் கெட்டு போகாமல். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? அவன் செத்து போகாமல். பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். என்றைக்கு நீங்களும் நானும் பாவம் செய்கிறோமோ அன்னைக்கு சாவது என்ன தெரியுமா? முதலாவது சாவது சமாதானம் செத்து போய்விட்டது, சந்தோஷம் செத்து போய்விட்டது, உண்மை செத்து போய்விட்டது, பரிசுத்தம் செத்து போய்விட்டது. பிரியமானவர்களே, மனிதன் உள்ளே செத்தவன். இன்னொரு முறையிலே சொல்ல வேண்டும் என்றால், மனிதன் ஓர் நடைபிணம். அவன் கெட்டு போகாமல், அவன் செத்து போகாமல், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். முதலாவது சாவது ஆத்மா. அதுபோல கர்த்தர் கொடுக்கிறார் கிருபையாக நாட்களை. ஒரு நாள் சாக போவது சரீரம். எத்தனை நாள் நம்ம உயிரோடு இருக்க போறோம்? இன்னும் 100 வருஷத்துல நம்ம வீட்டில் இருக்கிற கை குழந்தை உட்பட நம்ம யாருமே இருக்க போறது இல்லை. மேக்சிமம் 100 years. இட்ஸ் எம்ப்டி லைஃப். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. இந்த 2 வார்த்தையை நம்ம பிறகு கொஞ்சம் யோசிக்கலாம். ஒன்று ஜீவன், இட்ஸ் ரிலேட்ஸ் டு தி எர்த்லி லைஃப். அடுத்தது நித்திய ஜீவன், த லைஃப் ஆஃப்டர் டெத். த லைஃப் கண்டினியூஸ். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், கர்த்தரா இயேசு கிறிஸ்து அறிந்தவர்களுக்கும், கர்த்தரா இயேசு கிறிஸ்து அறியாதவர்களுக்கும் லைஃப் கண்டினியூஸ். வாழ்க்கை தொடரும். பிரியமானவர்களே, வாழ்க்கை தொடரும். விசுவாசிக்கிற எவனோ அவன் செத்து போவதில்லை. அவனுடைய சமாதானம் செத்து போவதில்லை, அவனுடைய குடும்ப சந்தோஷம் செத்து போவதில்லை, அவனுடைய வியாபாரத்தில் அவனுடைய லாபம் செத்து போவதில்லை, அவனுடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் செத்து போவதில்லை. அதுதான் யோவான் 3:16.
அதுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அவன் குடும்பம் வாழும், அவன் வாழுவான். பிரியமானவர்களே, பிரியமான என்ன நல்ல வசனம் இந்த யோவான் 3:16. எத்தனை அருமையானவர்! கர்த்தருடைய கிருபைகளை நாம் அதில் பார்க்க முடிகின்றது. அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி. பிரியமான அதில் ஒரு நல்ல அர்த்தம் இருக்கின்றது. அவர் நல்ல ஒரு மீனிங் இருக்கு அதில். அவரை தந்தருளி, கேட்காமலே கொடுத்து. கேட்காமலே கொடுத்து. நம்ம கேட்டோமா? ஐயா இயேசுவை எங்களுக்கு அனுப்பு நம்ம கேட்டோமா? நம்ம பிறக்கவே இல்லையே 2000 வருஷத்துக்கு முன்னால. கேட்காமலே தந்தருளினார், கேட்காமலே கொடுத்தார், கேட்காமலே கொடுத்தார். என்ன அன்பு, என்ன அன்பு பிரியமானவர்களே! கேட்காமலே நாம் பிறப்பதற்கு முன்பே சிலுவையை கொடுத்தார், இயேசுவை கொடுத்தார். நாம் பாவிகளாக இருக்கையிலே இயேசு நமக்காக ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, இவ்வளவாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய். எவ்வளவாய் என்று எழுத முடியாததுனாலே இவ்வளவாய். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நம்ம மரித்து கர்த்தருடைய ஜனமாக நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து நீங்கள் பரலோகத்துக்கு வந்து அவர் முன்னால் நிற்கும் போது பிரியமானவர்களே, பரலோகத்தில் பொன்னால தளமெல்லாம் இருக்கும், பொண்ணாக இருக்கும், தங்கமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் இந்த பொண்ணும் தங்கம் தான் பெருசாக தருது. அதனால பரலோகத்துக்கு இதை அப்ளை பண்ணுறோம். பிரியமானவர்களே, பரலோகத்தில் பொண்ணு பெருசு இல்லை, இந்த வைரம் டைமண்ட் பெருசு இல்லை. உங்களுக்கு எனக்கு என்ன பெருசு தெரியுமா? இயேசுடைய 5 காயங்கள், அவருடைய காயங்கள், அவருடைய காயங்கள், அவருடைய காயங்கள். வேறு என்ன நமக்கு பெருசு? வேறு என்ன நமக்கு பெருசு? வேற என்ன நமக்கு பெருசு? பரலோகத்தில் நம்ம போன உடனே நமக்கு பெரிய நாக்காளி வேண்டவே வேண்டாம் பிரியமானவர்களே. பரலோகத்தில் நமக்கு சின்ன நமக்கு ஒரு அனுமதி சீட்டு இருந்தால் போதும். we want to enter heaven, we don't want to get into hell. எல்லாம் தெளிவாகவே இருக்கின்றது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன மரித்தாலும் பிழைப்பான். என்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு மரணம் என்பது அடிக்கப்பட்டு அது நித்திரை என்று மாறிவிடுகின்றது. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளவாய் சிந்திக்க முடியாத அளவுக்கு என்னதுன்னா, அந்த பொருள் என்னன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் தீர்க்காயுசோடு இருங்க, 80க்கு மேலே வாழுங்க. அப்படி வாழ்ந்தாலும் இந்த அன்பை உங்களால் சிந்திக்க முடியாது, என்னால் சிந்திக்க முடியாது. அதுக்கு பிறகு பரலோகத்துக்கு போவோமே, நித்தியமாக வாழ போகிறோமே, அப்பொழுதும் இந்த அன்பை சிந்திக்க முடியாது. இந்த அன்பை சிந்திக்க முடியாது. இந்த அன்பை சிந்திக்க முடியாது. இவ்வளவாய். அதனால தான் தாவீது அரசன் சொல்கிறார் 116வது சங்கீதம் 12:13, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்ளுவேன். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஐ வில் கிவ் த டாப் ப்ரையாரிட்டி to Jesus in every day, in the agenda of my everyday life. என்னுடைய காலையில் எழுமனோடனே இயேசு, வீட்டை விட்டு வெளியே போகும்போது இயேசு, போகிற இடத்துலலாம் இயேசு, வீட்டுக்குள் வரும் பொழுது இயேசு, தூங்கும் பொழுது முழங்கால் படிட்டு இயேசு. ஜீசஸ் will be my first priority, top priority. அதுதான் இவ்வளவு என்ற ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் தொழுது கொள்ளுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் இந்த மாலை வேளையிலே இவ்வளவாக வந்திருக்கிறீர்களே, நானும் என்னுடைய மனதிலிருந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேனே. இந்த உலகத்திலே தான் நீங்கள் வாழ்கிறீர்கள், நானும் வாழ்கிறேன். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகம் எப்படி போயிட்டு, இந்த உலகம் எப்படி போயிட்டு பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுவதற்கு மனமில்லாத ஒரு உலகம், நேரமில்லாத ஒரு உலகம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும்னா அங்கே கிரிக்கெட் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற உலகம். கோயில் ப்ரையாரிட்டி இல்லை. வேலைக்கு போகிறவங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, பேங்க்கில் போங்க. நான் சில டைமில் பேங்க்குக்கு போயிருக்கிறேன். ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் கவுண்டரில் யாரும் இருக்க மாட்டாங்க. உலகம் 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 என்பது அப்படியே கெட்டு இருளுக்குள் கடந்து கொண்டிருக்கும் இந்த உலகம். இந்த உலகத்திற்குள் அவர் வந்தார். கர்த்தரை பற்றி பேச மனமில்லாதவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் உங்கள்கிட்ட ரொம்ப டைரெக்டாக கேட்க விரும்பலை, ஆனால் நான் ஒன்று தாழ்மையோடு கேட்குறேன். இன்றைக்கி நீங்கள்
ஒரு 15 நிமிஷம் முழங்கால நின்றுருப்பீங்களா? இன்னைக்கு தனியாக காலையில் ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருப்பீங்களா? ஒரு அதிகாரமாவது பைபிளில் வாசித்திருப்பீங்களா? நீ அப்படி இல்லைன்னா என்னுடைய தாழ்மையான ஒரு அன்பு வேண்டுகோள், நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முழங்கால நின்றுட்டு அது பிறகு அந்த டே ஆரம்பிங்க. அண்ட் யூ ட்ரை இட் ஃபார் 1 month. இந்த 1 monthல உங்களுக்கு எவ்வளவு சேஞ்சஸ் உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய மைண்டில், உங்களுடைய ஃபேமிலியில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய எல்லாத்துலேயும் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். இதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்னுடைய அன்பான வேண்டுகோள். அநேகர் சொல்லுவாங்க, நேரம் இல்லையா, நேரம் இல்லையா, மனசு இருக்கு, நேரம் இல்லையா, நேரம் இல்லையா. ஒரு நாள் சாவு வரும் பொழுது சாவை பார்த்து சாவதற்கு நேரம் இல்லையா சொல்ல முடியுமா? கடவுளுக்கு நேரம் கொடுக்க முடியாத மனிதன் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் திடீரென்று வந்து விடுகின்றது. சாக நேரமில்லை என்று சொல்ல முடியுமா? நேரமில்லை, 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 நேரமில்லை. எதற்கு நேரமில்லை? அதி முக்கியமானது எதுவோ அதற்கு நேரமில்லை. செய்தது எது? இந்த உலகம். இந்த உலகம், இந்த உலகம், இந்த உலகம் அத்தனை வைத்திருக்கிறது மனுஷனுக்கு. 24 மணி நேரம் போதாது இந்த மனுஷனுக்கு. பிஸி பிஸி பிஸி. நேரமில்லை, நேரமில்லை, நேரமில்லை. ஜெபிக்க நேரமில்லை, வேத வாசிக்க நேரமில்லை. பிரியமானவர்களே, ஆனால் நீங்களும் நானும் we have to make up our mind today. What is my priority? Jesus or the world? இந்த உலகமா இயேசுவா? என்னுடைய முக்கியத்துவம் என்ன? என்னுடைய முதன்மை என்ன? ஏனென்றால் ஆத்மா வாழாமல் நமக்கு பணம் இருந்தாலும் பலன் இருந்தாலும் என்ன இருந்தாலும் வாழ முடியாது, வாழ முடியாது. அதனால தான் காலமே எழும்பி இந்த உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படுவதற்கு இயேசுவை தவிர, பரிசுத்த ஆவியானவரை தவிர, இயேசுவின் பிதாவாக தேவனை தவிர, இந்த வேத வசனத்தை தவிர, முழங்காலை தவிர வேறு வழியே இல்லை. அதனால தான் பிரியமானவர்களே, இந்த உலகம் சரிதான், இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதும் சரிதான், ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது சரிதான். ஆனால் இந்த உலகம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. எதற்கு நேராக போய் கொண்டிருக்கின்றது? பாவத்துக்கு மேல் பாவத்திற்கு, பாவத்தின் தண்டனைக்காக தண்டனைக்கு நேராக தண்டனைக்கு, நியாய தீர்ப்புக்கு, தேவ கோபத்திற்கு, தேவ சாபத்திற்கு. பிரியமானவர்களே, sin is desirable, sin is reachable, sin is enjoyable, but the end is terrible. அதற்கு நேராக இந்த உலகம் போய் கொண்டிருக்கின்றது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, the very first statement of Jesus என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அதனுடைய நல்ல மீனிங் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், அந்த வார்த்தையினுடைய கிரீக் வேர்டினுடைய நல்ல மீனிங் என்னன்னா ரைட் அபவுட் டர்ன், ரைட் அபவுட் டர்ன். அது ஒரு சோல்ஜருக்கு ஒரு கமாண்டர் கொடுப்பது. ஒரு ட்ரில் கிளாஸில் ஒரு ட்ரில் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பது. அப்படியே நடந்து போகும்போது லெஃப்ட் ரைட் போடுறாங்க, ரைட் அபவுட் டர்ன், உடனே திரும்புதல். அதுதான் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யணும். இப்படி போயிட்டு இருக்கோம், பிசாசுக்கு பின்னால, பாவத்துக்கு பின்னால, பாவத்துக்கு அழைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னால, இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களுக்கு பின்னால, பிரிச்சமான படங்களுக்கு பின்னால, நடிகனுக்கு பின்னால, நடிகைக்கு பின்னால மனம் போல போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ வருகிறது ஒரு சத்தம், திரும்பி, மனம் திரும்பி, ரைட் அபவுட் டர்ன், ஜீசஸ். அதான் ஜோம நோமா கண்களை மூடி இன்றைக்கு ராத்திரியில கர்த்தாவே, என் அன்பு சகோதரர்கள், என் அன்பு சகோதரிகள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது கட்டிலுக்கு ஓரமாக முழங்கால் படிக்கிட்டு, கர்த்தாவே நான் உமக்கு நேராக திரும்புகிறேன் அப்பா, இவ்வளவு வருஷம் இப்படி ஓடிச்சு வண்டி, ஆனா இனிமே நான் உமக்கு நேராக திரும்புகிறேன் என்று யாராவது தங்களுடைய இருதயத்திலே இருந்து தங்களுடைய வாயினால் உம்மிடத்திலே பேசுவார்கள் என்றால் அவர்களை நீர் ஆசீர்வதியும், அவர்கள் ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும். அவர்களுக்கு நாளை தினம் முதல் அவர்களுக்கு இந்த உலகத்தின் தீர்க்க ஆயுசு வரை மங்களமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா.